6 அடி உயரத்தில் ஜடாமுடியுடன் காட்சியளிக்கும் முருகன். மயில் வாகனம் இல்லாமல் யானை வாகனமாக இருக்கும் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற அற்புத திருக்கோயில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம உத்திரமேரூரில் இருக்கிற ஸ்ரீ பாலசுப்ரமணியன் திருக்கோயிலில் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாலசுப்ரமணியன் திருக்கோயில் உத்திரமேரு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 600 மீட்டர்ல தான் இந்த கோயில் அமைந்து உள்ளது. செங்கல்பட்டுல இருந்தும் காஞ்சிபுரத்தில் இருந்தும் சரியா 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. புகழ்பெற்ற சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் அருகில் தான் இருக்கு. சொல்லப்போனால் இந்த முருகன் கோயில இருந்து பார்த்தாலே பெருமாள் கோயில் தெரியும். முருகன் கோயில் போனப்போ பெருமாள் கோயிலுக்கும் போயிருந்தோம். அந்த கோயில் பற்றியும் அடுத்த வீடியோ போடுறேன். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் இந்த கோயிலோட வரலாறு பார்த்துடலாம். இப்பொழுது கோயில் உள்ள இந்த இடத்தில் பழங்காலத்தில் முனிவர்கள் தவம் செய்வதற்கு ஏற்ற வகையில் ஆற்றங்கரை ஓரத்தில் அடர்ந்த காடுகள் நிறைந்திருந்தன. கடம்ப மரங்கள் நிறைய இருந்ததால் இந்த இடத்தை கடம்ப வனம் என்று அழைக்கப்பட்டது. காசிப முனிவர் இந்த இடத்தை தவம் செய்வதற்காக தேர்வு செய்து தவம் செய்திருந்தார். ஆனால் நீண்ட ஆயுளை பெற்ற மலையன் மற்றும் மகரன் என்ற 2 அர்க்கர்கள் காசிப முனிவரை துன்புறுத்தி வந்தனர். இதை தாங்க முடியாத காசிப முனிவர் சிவனை கடம்பநாதர் என்று வேண்டினார். அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து அந்த அர்க்கர்களை சமாளிக்க முருகப்பெருமானை பணித்தார். முருகர் அங்கு சென்று 2 அர்க்கர்களிடம் போரிட்டார். முதலில் மகரனை கொன்றார். அடுத்து சிவபெருமான் கொடுத்த வாளால் மலையனின் தலையை துண்டித்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகு முருகன் அருகில் உள்ள கடம்பர் கோயிலுக்கு சென்றார். அங்கு அவர் சிவனை வணங்கி அவருக்கு ஒரு கோயிலை நிறுவினார். அந்த கோயில் தான் கடம்பநாதர் கோயில். சிவபெருமான் முருகரை இங்கே இருந்து மக்களை காக்கும்படி உத்தரவிட்டார். இதனால் முருகரை இங்கு சுயமாக தோன்றியுள்ளார். இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. தொழில் மற்றும் கல்வெட்டு சான்றுகள் படி இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த கோயில் ஜெயங்கொண்ட சோழன் என்ற மன்னனால் கட்டப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. பிறகு பல்லவ மன்னர்களால் திருப்பணி மற்றும் கட்டிடப்பணி செய்யப்பட்டு உள்ளது. அருணகிரிநாதரால் இக்கோயிலில் திருப்புகழ் பாடப்பட்டு உள்ளது. இப்பொழுது இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். கோயில் எதிர்ப்புறத்தில் ஒரு பெரிய குளம் உள்ளது. அந்த குளம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில் கோபுரம் கடந்து உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் பார்க்க முடிகிறது. பலிபீடத்துக்கு அடுத்து பொதுவாக முருகன் கோயில்களில் மயில் வாகனமாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் யானை வாகனமாக உள்ளது. அதற்கு காரணம் இந்த கோவில் சூரனை வதம் செய்வதற்கு முன்பே தோன்றியுள்ள கோவில் என்பதால் முருகருக்கு மயிலும் சேவலும் கிடையாது, யானை தான் வாகனமாக இருந்துள்ளது. தேவர்களுக்கு உதவியதால் தேவேந்திரன் தனது யானையான ஐராவதத்தை பரிசாக கொடுத்ததாக ஒரு வரலாறு உள்ளது. யானை வாகனம் எடுத்து நேராக உள்ளே சென்றால் முருகரோட சன்னதி இருக்கு. இக்கோயிலின் பேர் பாலசுப்ரமணியன் என்று இருந்தாலும் முருகர் 6 அடி உயரத்தில் காணப்படுகிறார். பொதுவாக முருகன் கோயில்களில் முருகருக்கு தலையில் கிரீடம் இருக்கும். ஆனால் இங்கு கிரீடம் இல்லாமல் ஜடாமுடியுடன் காட்சி தருகிறார். முருகர் தன் உடலில் புனித நூல் மற்றும் ருத்ராச மாலை அணிந்து சிவபூஜை செய்வது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்ப்ப கிரகத்தில் வள்ளி தேவானி இருவரும் சேர்ந்த கலவையாக கஜவள்ளி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். மற்றும் முருகன் வழிபட்ட சிவலிங்கமும் இங்க கருவறையில் உள்ளது. முருகர் இருக்கும் கர்ப்ப கிரகத்தை சுற்றி வரும் வழியில் முதலில் முழுமுதற் கடவுளான வரசித்தி விநாயகர் சிலை பெரிய அளவில் காட்சி தருகிறது. வலது பக்கம் முருகர் விமானம் உள்ளது. அதில் சங்குநிதி குபேரன் உள்ளார். மற்றொரு இடத்தில் ஸ்ரீ பத்மநிதி குபேரன் உள்ளார். தொடர்ந்து சென்றால் செல்வ கணபதி, விஸ்வநாதேஸ்வரர், வைஷ்ணவி, பாலசுப்ரமணியன், ஆனந்தன், வாசுகி, காமதேனு, வீரசாஸ்தா, ஆறுமுகர். பொதுவாக சிவன் கோயில்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரர் இங்கு முருகன் கோயிலும் காணப்படுகிறார். அடுத்து சூரிய பகவான் மற்றும் நவகிரக சன்னதி ஆகியவை காண முடிகிறது. வெளிப்பிரகாரத்தில் ஒரு சிறிய மண்டபம் காணப்படுகிறது மற்றும் ஒரு பெரிய பாறையும் உள்ளது. மற்றும் இந்த கோயிலில் புது வரவாக ஐயப்பன் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் தீரும் என்று சொல்லப்படுகிறது. உத்திரமேரு பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோயிலை பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம். இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.